கண்டியில வந்து முக்கியமான இடங்களை வந்து நடந்தே நாங்க சுத்தி பார்க்க போறோம். ஒரு பெரிய ஒரு நாகபாம்பு வந்து நிக்குது. வாங்குறதுக்கு நிறைய பொருட்கள் வந்து போய் கொண்டு தான் நிக்கிறோம். நீங்க நீதிமன்றத்துக்கு கூட செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாழ்ப்பாணத்துல வந்து அம்மாச்சி உணவகம் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த இடமும் இருக்கு. 10 பேர் வந்து அந்த மாளிகையை வந்து பயன்படுத்தி 20,000 59,000 கடைகள்ல இருக்கிற அண்ணாக்கள்கிட்ட வந்து கொழுவல் பாடை வந்து கருவாடு விலையில பார்ப்போம். 12,000 ரூபா சரியா இருக்கும். இப்போ நாங்கள் நிற்கிறோம் கண்டியில் ஒரு லேக்கில். இப்போ இங்கே இருந்து கண்டியில் வந்து முக்கியமான இடங்களை வந்து நடந்தே நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். நானும் கஜனண்ணாவும் வந்து முன்னே நிற்கிறார். நிறைய பிளான் எல்லாம் இருந்தது. ஆனால் அடுத்தது வந்து எங்கே போகிற பிளான்? அடுத்தது எங்கே வேணாலும் போகலாம். ட்ராவல் பண்ணி ஏதாவது புது புது இடங்கள் வரைக்கும் போவோம். அடுத்த 2-3 பிளான் இருக்குது. கதிர்காமம் போகிற ஐடியா இருக்குது. எல்லாத்துக்குமே தொடர்ச்சியாக போகிறோம். மறக்காம சேனலை பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. தொடர்ச்சியாக அப்படியே ட்ராவல் வீடியோஸ் வந்து கொண்டே இருக்குது. அதுவும் கஜனண்ணாவோட வந்து 2-3 இடத்துக்கு வந்து போகிற பிளான் இருக்குது. இப்போ இந்த காணொலி வந்து கண்டியில் வந்து முக்கியமான இடங்களை வந்து எங்கள் காணொலியில் வந்து பார்க்க போகிறீங்க. நான் முதல் நிறைய தரம் வந்திருக்கிறேன். ஆனால் இப்போ நடந்து இந்த கண்டியில் இருக்கிற இடங்களை வந்து சுற்றி பார்த்ததோ இல்லை, குறைவு. பைக்கில் வந்துட்டு அந்த குயின்ஸ் ஹோட்டலு முன்னுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போனது தான் நடந்தது. அதால் வந்து இன்றைக்கு ஒரு நாளைக்கு வந்து கண்டியை வந்து அப்படியே நடந்தே சுற்றி பார்க்குறோம்னு ஒரு பிளானில் நிற்கிறேன். முதலாவது இந்த லேக்கில் இருந்த ஆரம்பிமா வந்து பின்னுக்கு வந்து அப்படியே லேக் இருக்குது பாருங்க. அப்படியே தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. வணக்கம், நான் உங்கள் யோகி. நம்ம சேனலுக்கு யாராவது முதல் தரம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே நாங்கள் நடந்தே பயணிப்போம். வண்டியில் நாங்கள் போகிற இடங்கள் வந்து நாங்கள் கொழும்புல நாங்கள் சுற்றி தெரிய வந்து எவ்வளோ சினமாக இருக்குமோ அதே மாதிரி தான் கண்டியில் வந்து எல்லா இடமும் பார்த்தா சென்னை நெருக்கடியாக தான் இருக்குது. நாங்கள் நடந்து போனாலும் பைக்கில் போனாலும் வாகனத்தில் போனாலும் வந்து இந்த இடங்கள் வந்து அப்படி தான் இருக்குது. அந்த இடத்துல நீல கலர் ஷர்ட் கருத்த கலர் ஜீன்ஸோட ஒரு அண்ணா இல்லை, அவர் வந்து பேருந்தில் வந்து டிக்கெட்டை வந்து செக் பண்ணுறதுக்காக அந்த யூனிஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் தீயணைப்பு படைப்பிரிவு வந்து இருக்குது. அப்படியே நாங்கள் போகிறோம் வந்து போகம்பர சிறைச்சாலை, கண்டியில் இருக்கிற இந்த சிறைச்சாலை. முக்கியமாக இந்த சிறைச்சாலையில் வந்து தூக்கு தண்டனை வந்து இருந்த காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட கைதிகளை வந்து தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டது. மற்றது அந்த சிறைச்சாலை பிரச்சனை இப்போ நடந்தது தானே, நீர்கொழும்பு. அதுக்கு பிறகு இப்போ இந்த சிறைச்சாலை வந்து செயற்பாட்டில் இல்லை. ஆனால் இதுக்கும் வந்து கைதிகளை கொண்டு வந்து செயற்பாட்டு நிலைமைக்கு மாற்ற போகிற மாதிரி பார்த்தேன். ஒரு 2 கிழமைக்கு முன்னே அந்த நியூஸ் வந்து வந்தது. இந்த சிறைச்சாலையை வந்து திரும்ப வந்து ஆரம்பிக்க போகிறதா. இப்போ வந்து இலங்கையில் வந்து தூக்கு தண்டனை வந்து இல்லை. இப்போ அந்த தண்டனை வந்து இல்லாததால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்து வருது நீங்களே செய்திகளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ என்னென்னா அந்த தண்டனை வந்து இருந்தால் நல்ல மண்ட மாதிரி தான் எல்லாரோட மைண்ட் செட்டும் வந்து இருக்குது. நாங்கள் அப்படியே இதால் நடந்து போகிறோம். போகிற வழியில் ஒவ்வொரு இடங்களை நாங்கள் அப்படியே பார்ப்போம். இங்கே வந்து பேருந்து அதிகமாக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் போகிற வழியிலேயே கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடத்துக்கும் போகிற பேருந்து ஒரு 6-7 கிட்ட லைனாக போகுது. இப்போ நாங்கள் கண்டியிலிருந்து நுவரெலியாவுக்கு போகிறதா இருந்தால் இதில் ஒரு ஏசி பஸ் இருக்குது தானே, நாங்கள் இந்த ஏசி பஸ்லேயும் போய் கொள்ள மாதிரி இருக்குது. இது வந்து கொழும்புக்கு போகுது. நாங்கள் போகிற வழியில் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். முன்னுக்கு வந்து ஒரு நீச்சல் தடவை மாதிரி செட்டப் வந்து செஞ்சுருக்கிறேன் சின்ன பிள்ளைகள் வந்து விளையாடுறதுக்கு. இது வந்து டூரிஸ்ட் கைடிங் சென்டர் வந்து இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணுமோ, அடுத்து வந்து இந்த டூர் பேக்கேஜ் இதில் வந்து இருக்குது பாருங்கள். அந்த இதுக்கு நீங்கள் போனீங்க தானே, ரிவர் ராஃபிங் வந்து செய்வினோம், நல்லா இருக்கும். அது வந்து ஒரு அட்வென்ச்சர் கேம் மாதிரி தான், கித்தூள்களில். கிட்டத்தட்ட அந்த பேக்கேஜ் வந்து ஒரு 4 பேர் போனால் தான் அது வந்து நல்லா இருக்கும். எங்கால வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான நகைகள் இருக்குது. என்னென்னா பத்திரமுள்ளியில் இந்த இடம் இதே மாதிரி ஒரு இடம் இருக்குது. அடுத்த இந்த இடம் தான். இப்போ நீங்கள் டூரிசம் சம்மந்தமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னா இங்கே வந்தால் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த இடத்துல வந்து நிறைய பெண்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து விற்கணும். அடுத்த இங்கால வந்து ஃபேன்சி கடை மாதிரி தான். கிட்டத்தட்ட நிறைய பேர் இந்த இடத்துல வந்து இளைப்பாரி கொண்டிருக்கிறோம். அதில் வந்து பேக் எல்லாமே இருக்குது. அதிகமான இலங்கையில் தயாரிக்கப்பட்ட பேக் வந்து விற்கணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் தான். அங்கால வந்து நம்ம ஊரில் வந்து இந்த அம்மாச்சி உணவகம் இருக்கிற மாதிரி இங்கே வந்து இருக்குது. ஏன்னா நாங்கள் இந்த பக்கத்தால் நடந்து வந்துடுறாங்க. அப்படியே இதிலேருந்து பார்த்தா சிட்டி சென்டர் தெரியுது. அந்த இடத்துல வந்து சின்ன பிள்ளைகள் வந்து அந்த குட்டி ஒரு ட்ரெயின் மாதிரி தான். இது வந்து ரோலர் கோஸ்டர்னு சின்ன வெர்ஷன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அதை செய்யணும் பாருங்க.
நல்லா இருக்கு. ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு அண்ணாவும் ஒரு பிள்ளையும் வந்து செஞ்சு கொண்டிருக்கணும். அதில் ஒரே ஒரு ஆக்கள் 2 பேர் தானே அதில் இருக்கணும். நாங்கள் அதை போய் கிட்ட போய் பார்ப்போம் முடிஞ்சா. பொதுவாக இங்கடா இந்த வீடியோ அப்படியே எடு. பொதுவாக வந்து இந்த பொறிநாக்களுக்கு கண்டி நுவரெலியா இடங்கள் பிடிக்கும். அவங்களோட கிளைமேட்டில் ஒத்து போகிறதால கனவேறு இப்படியான இடங்களுக்கு வருவாங்க. சில பேருக்கு பீச் சைட் பிடிக்கும். ரஷ்யாவில் அந்த வின்டர் டைம் அதில் எல்லாம் வந்தால் ரஷ்யா இஸ்ரேலிஸ் எல்லாருமே அருகம்பை அந்த சர்ஃபிங் பலருக்கெல்லாம் போவாங்க. உங்களுக்கு இளைஞர்கள் எங்கே பிடிக்கும்? கணக்கு இடங்கள் பிடிக்கும். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ பீச் பிடிச்சாக்களுக்கு அருகம்பேட் இந்த டவுன் சவுத் எங்கட பக்கங்கள் போனால் கலாச்சாரமான விஷயங்கள் கணக்கு இருக்கும். இந்த கூழுகள் அப்படியான விஷயங்கள் இப்போ நெடுந்தீவில் கொஞ்சம் வந்து கொண்டிருக்கு. ஆனால் எங்கட பகுதிகளுக்கு டூரிஸ்ட் வர குறைவு கொண்டு வந்தால் நல்ல. அதிகமாக சுற்றுலாவுக்கு இலங்கைக்கு நீங்கள் நிறைய பேர் வருவினம். அதே மாதிரி வந்தால் இந்த மலையகம் அடுத்து வந்து இந்த காலி பக்கமே போயிட்டு அப்படியே திரும்ப ரிட்டர்னில் போயிடணும். இலங்கை யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய இடம் இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் யாழ்ப்பாணத்தை வந்து சுற்றி பாருங்க. அந்த உணவகத்துக்கு வந்துட்டேன். உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன விலை இருக்குன்னு. இதில் நிறைய விலைகள் வந்து இங்கிலீஷ்லேயும் சிங்களத்துலேயும் தான் போட்டிருக்கிறோம். கோப்பி வந்து இருக்குது 50 ரூபாய். மில்க் கோப்பி இருக்குது 130 ரூபாய். ஃபலூடா 300. அவகோடா ஜூஸ் இருக்குது 150. ஒவ்வொரு விலைக்கு வந்திருக்கு. சீஸ் பர்கர் 250. அடுத்து இதில் தோசை வச்சுருக்கீங்க பாருங்க. என்னன்னா இது தோசையில் பரோட்டாவில் வந்து உள்ளுக்கு வந்து உருளைக்கிழங்குல அந்த கறி வச்சு செஞ்சுருக்கேன். அடுத்து வந்து அதில் தோசை இருக்குது. அதுக்குள்ளுக்கு வந்து தேங்காய் பூ இருக்குது தானே. தேங்காய் பூ வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு சீனியெல்லாம் கலந்து அந்த தோசை வந்து தெரியணும். நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்திருக்கணும் இந்த இடத்துக்கு. யாழ்ப்பாணத்தில் வந்து அம்மாச்சி உணவகம் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த இடமும் இருக்குது. வடையை பாருங்க இவ்வளோ வந்து வச்சுருக்கணும். வந்து உளுந்து வடை. இந்த கடையில் வந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட ஆக்கள் வந்து நிற்கும். இதில் இருக்கிற உணவு எல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும். இது வந்து மிளகாய் பஜ்ஜி. நாங்கள் அப்படியே ஒவ்வொரு இடத்த பார்ப்போம். கண்டியில் வந்து நாங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்த வந்து நாங்கள் கடை கேட்க வந்து அதிகமான இடங்களில் வந்து இந்த சுரங்கப்பாதையை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பாதை வந்து கொழும்புல வந்து சில இடங்கள்ல இருக்குது. அதே மாதிரி கண்டியில் வந்து இந்த மஞ்சள் கோட்டால் வந்து பாதையை கிடக்காம வேறொரு பாதையால் சும்மா ரோட்டால் கடை கேட்க வந்து போலீஸ் அதிகாரி பிடிச்சி ஃபைனெல்லாம் போட்டிருந்தவேல் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. கண்டி நீங்கள் லேக்குக்கு வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து மோட்டார் இது இருக்குது. நல்ல ஒரு அட்வென்ச்சரான போட்டிங் வந்து செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தினா போட்டிங் நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு ரவுண்ட் ஒன்று கூட்டின்னு போயிடும். அதை விலை என்னென்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு அப்படியே பதிவிடுறேன். போட்டிங் செய்கிற இடத்து வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 போட்டிங் கிட்ட வச்சுருக்கணும். இதில் வந்து ஒரு 4 பேர் போய் நம்ம பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து சுற்றி காட்டினா முக்கியமாக இந்த ஒரு படகுல வந்து ஒரு 8 பேருக்கு மேலே வந்து போகலாம். இதுக்கு வந்து 5000 வந்து வாங்கினோம். அதில் வந்து விலை வந்து போட்டிருக்குன்னா நீங்கள் வந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். පන්දයිනේ 10කට පුළුවන් 10 weekdays එතකොට මේ holiday එහෙම කියන්නේ අපි දිගටම morning 8:30 evening 6 o'clock. இந்த இடத்துக்கு நீங்கள் போட்டிங் செய்ய வரதா இருந்தால் ஒரு 5000 ரூபாய் வந்து வாங்குவாங்க. முக்கியமாக ஒரு 10 பேர் வந்து அந்த போட்டில் வந்து போகலாம். ஒரு 8:30லேருந்து 6 மணி வரைக்கும் வந்து இங்கே வந்து போட்டிங் செய்யலாம். நீங்கள் 8 மணிக்கெல்லாம் வந்துடாதீங்க, போட்டிங் வந்து செய்யலாது. 8:30க்கு பிறகு 6 மணிக்கு முன்னே வந்தால் இந்த ஒரு லேக்கில் வந்து நாங்கள் பயணம் செய்யலாம். இந்த படகுல நல்லா இருக்கு. 10 பேரா வந்தீங்கன்னா ஆளுக்கு பிடிக்க லாபம். இது நீங்கள் 2 கஷ்டம். தனியாக வந்தால் கஷ்டம். இதே நீங்கள் குரூப்பாக வாரீங்கன்னா இந்த இது வந்து செய்யலாம். அதை வந்து பிரித்து பார்க்க வந்து குறைவாக தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு அண்ணாவரால் நிற்கிறதானே, அதில் வந்து ஒரு குரங்கோட வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டி ஒன்று இருக்குது. அந்த பெட்டிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நாகபாம்பு வந்து நிற்கிது. அந்த நாகபாம்பை வந்து படம் எடுக்கிற மாதிரி எல்லாம் வந்து அதில் வந்து காட்டுவேன். அது வந்து பெட்டிக்கு நிற்கிறதுன்றதால நாங்கள் கிட்ட போனால் வந்து புகைப்படம் எடுக்கிறதுக்கு வந்து அதில் வந்து காசு வேண்டிடும். அதனால் வந்து தூரம் நான் அதை உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த இது வந்து இந்த லேக்குக்கு பக்கத்தில் தான் இருக்குது. வந்தால் நீங்கள் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து அந்த மீனுக்கு வந்து உணவளிச்சு கொண்டிருக்கணும். இதில் தான் பாருங்க பெரிய பெரிய மீன்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த மீனை பாருங்க எந்தில் பெருசண்டு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு
30-40க்கு மேற்பட்ட மீன் இருக்குது. அதில் பாருங்க ஒரு மீன் வந்து வெறும் ஒரு 1 கிலோவுக்கு மேலே தான் வரும். இந்த இடத்துல வந்து உணவளிச்சு வந்துச்சுன்னா முக்கியமாக இந்த உணவளிக்கிற இது வந்து ஒரு சின்ன சோழன் மாதிரி ஒரு அரிசி ஒன்று இருக்கும். அந்த அரிசி வந்து ஒரு இடத்துல வந்து வித்தவேல். நான் முதல் ஒரு கவரைக்கு வந்து அந்த அரிசி வண்டி போட்டுனா நடந்து ஒரு பக்கத்தாலேயே வந்துட்டேன். அந்த பக்கம் வந்து கண்டியில் வந்து பிரபல்யமான ஹோட்டல் இருக்குது, குயின்ஸ் ஹோட்டல் உண்டு. அதை நாங்கள் அப்படியே முன்னுக்கு போய் பார்ப்போம். பாதையால் வந்து நிறைய பேர் வந்து நடந்துட்டு இருப்பாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் இரவுக்கு வந்து ஒரு ஆக்களையும் வந்து பார்க்க இயலாது. ஏனெண்டா எல்லாரும் வந்து போயிடணும். இரவுக்கு வந்து குளிராக இருக்கும். இன்றைக்கு வந்து வெயில் வந்து எப்படின்னா ஒரு கணக்கான ஒரு வெயிலாக தான் இருக்கு. என்னண்ணா முன்னுக்கு வந்து இதில் மாம்பழம் எல்லாம் வைக்கணும். வெட்டி போட்டு அதில் ஊறுகாய் எல்லாம் வச்சு தூள் எல்லாம் மட்டும் இதில் வச்சுருக்கணும். அம்பேக்காகன்னு சொல்லினோம். மாம்பழத்தை வந்து அவையல் மொழியில் வந்து சொல்லினோம். அடுத்ததாக நாங்கள் வந்துட்டோம் கண்டியில் இருக்கிற குயின்ஸ் ஹோட்டலுக்கு. முக்கியமாக இந்த இடத்துல இருந்தெல்லாம் புகைப்படம் எடுக்கிறதுக்காக அதிக பேர் வருவினோம். நல்ல ஒரு வியூவான இடம் தான். கண்டி ராஜ்யத்தில் கடைசி மன்னனான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னனால் மாளிகையாக கட்டப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு 1715 பிரிட்டிஷ் வந்து கண்டியை வந்து கைப்பற்றின நேரம் இந்த இடத்த வந்து மாளிகையாக வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. அதுக்கு பிறகு 1869 வந்து இந்த இடத்த வந்து குயின்ஸ் ஹோட்டலாக வந்து மாற்றிட்டாங்க. இப்போவும் வந்து இந்த ஹோட்டல் வந்து அந்த காலத்தில் கட்டின அந்த கட்டிடக்கலையோடு தான் இப்போவும் வந்து இருக்குது. எந்தவித மாற்றமும் வந்து செய்யலை. உள்ளுக்கு வந்து நாங்கள் போனோம்னா ஒரு பழைய காலத்தில் இருக்கிற ஒரு அனுபவம் தான் இருக்கும். ஆனால் இங்கே தங்குறண்டா தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். என்னென்னா அந்த சைடு முக்கியமாக அங்கால இருக்கிறது வந்து நிறைய விடுதிகள் இருக்குது. இந்த லேக் சைட்டில் வந்து நிறைய விடுதிகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அந்த பக்கம் எல்லாமே இருக்குது பாருங்க, நிறைய பில்டிங், அதெல்லாம் வந்து தங்குறதுக்கான ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படி அந்த இடத்துல இருந்து பார்த்தா கண்டியின் வியூவும் தெரியும். நீங்கள் கண்டிக்கு நீங்கள் வாரீங்கள் ஒரு நல்ல ஒரு அழகான வியூவில் தங்கணுமெண்டா கண்டி லேக் சைட்டில் இருக்கிற அந்த விடுதியில எல்லாம் தங்கலாம். எங்களுக்கு பின்னிக்கு இருக்கிற இந்த குயின்ஸ் ஹோட்டல்லையும் வந்து தங்கலாம். ஒரு நாளைக்கு வந்து 60,000 59,000 அந்த விலையெல்லாம் தள்ளி போட்டு புக்கிங் அப்படி நான் உங்களுக்கு லைவாகவே சொல்கிறேன். நீங்கள் வந்து தங்குறதுக்கு வந்து எவ்வளோ வருமாண்டு. இந்த பிரச்சனை வந்து நடந்து முட்டோம். இஸ்ரேல் ஈரான் அந்த சண்டை நடக்க வந்து இங்கே வந்து அதிகமாக வந்து சுற்றுலா பயணிகள் வந்து வாரையில். அதனால் வந்து இங்கே இந்த தங்குற ரூம்ஸுன்ற ப்ரைஸ் வந்து 19,000க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதே வந்து எங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து என்ன விலை போகுதுண்டா, இங்கே தங்குறதுக்கு வந்து ரூம்ஸ் வந்து 14,000 49,000 அதுக்கு இடைப்பட்ட விலையில் வந்து இருக்குது. இப்போ 49,000 அதுதான் கொஞ்சம் நல்ல லக்ஸரியாக இருக்கும். 14,000 வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஏன்னா 64 ஸ்கொயர் ஃபீட் சிட்டி வியூவோட, அதாவது இந்த சைடில் தான் வரும். அடுத்தது வைஃபை இருக்குது, என்ஸ்வீட் பாத்ரூம் இருக்குது, ஏர் கண்டிஷன் இருக்குது, ஃபுல் போர்ட் கொடுக்குறாங்க. ஃபுல்லாக அப்படியே பெரிய ஒரு இது. அது 14,000க்கு இருக்குது. அந்த ரூம் வந்துட்டு சின்னனா க்ளோஸ்டாக இருக்கும், அது போய் வேஸ்ட். நீங்கள் போகிறேன்னா கொஞ்சம் அந்த லக்ஸரியானதுலேயே ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லாட்டிக்கு அங்கால இருக்கிற இடங்களையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டிக்கு வந்தாக்கள் நாங்கள் தங்குற இடத்துலையும் தங்கலாம். ஹோஸ்டல்ஸும் எக்கச்சக்கமான ஹோஸ்டல்ஸ் இருக்குது. வெறும் 2,500 ரூபாய்க்கு நாங்கள் தங்கின ரூம்ஸ். அடுத்தது நாங்கள் அப்படியே அங்கேருந்து கண்டியில் இருக்கிற மாலுக்கு நாங்கள் போகிறோம். அங்கே வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு அப்படி ஒன்றுண்டா பார்ப்போம். கண்டி சிட்டி சென்டர். இப்போ நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். இந்த இடத்தால தான் ரோட் க்ராஸ் பண்ணுவோம். வலிமையாக நாங்கள் அங்காலையெல்லாம் போய் ரோட் க்ராஸ் பண்ணிடலாது. ஒரு குறிப்பிட்ட வந்து பாதை வந்து அதுக்காண்டியே இருக்கும். நாங்கள் கட்டாயம் வந்து அதால் தான் க்ராஸ் பண்ணணும். இல்லாட்டிக்கு நாங்கள் வேறு பாதையால் வந்து க்ராஸ் பண்ணிக்க போலீஸ் அதிகாரிகள் பார்த்தா சில நேரம் நீங்கள் நீதிமன்றத்துக்கு கூட செல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இலங்கைக்கு வந்தால் நீங்கள் அதை மட்டும் முக்கியமாக நோட் பண்ணி வச்சுருங்க. சிட்டி சென்டர் நாங்கள் 3வது மாடிக்கு வந்திருக்கிறோம். இதில் பாருங்க இந்த ரோலர் கோஸ்ட் நாங்கள் அந்த இடத்துலேருந்து பார்த்துட்டாங்க. இதில் வந்து இருக்குது, இது வரைக்கும் ஆப்ரேட் பண்ணல. அதில் வந்து நாங்கள் அங்கேருந்து பார்க்க ஒரு ஆள் வந்து இதில் வந்து செஞ்சு கொண்டுருந்தாங்க, நல்லா இருந்தது. அங்கால வந்து கேம் எல்லாம் விளையாடுற ஆக்டிவிட்டி இருக்குது. மேலே இருந்து அப்படி நாங்கள் கீழே போவோம். நாங்கள் கீழே இருந்து தான் மேலே வந்திருக்கணும். நாங்கள் அப்படியே ஒரு ஆர்வத்தில் மேலே வந்துட்டோம். அடுத்தது போலோ பிராண்ட் 40% ஆஃபரில் வந்து உடுப்பில் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் 40% ஆஃபர் நாங்கள் கழித்து பார்த்தாலும் ஒரு 5,000-6,000 மேலே இருக்குது. நாங்கள் கொழும்பில் பார்த்த மாலை விட இது வந்து கொஞ்சம் ஒரு
கணக்கான மால் தான். இடங்கள் எல்லாம் வந்து கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கு. இந்த இடத்துலையும் நிறைய மாடல் உடுப்புகள் வந்து இருக்கு. ஒரு பெரிய ஒரு பெர்ஃப்யூம் சென்டரை வந்து இருக்கு, கடை ஒன்று. பரவாயில்ல, நாங்கள் இங்கே வந்து பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது, வாங்குறதுக்கு நிறைய பொருட்கள் வந்து இருக்கு. இதில் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நிறைய உடுப்புகள் இருக்குது பாருங்க. அடுத்தது நாங்கள் அதுலேருந்து அப்படியே கீழே இறங்குவோம். எஸ்கலேட்டரில் போய் தான் கொஞ்சம் பயமாக இருக்கு. இந்த இடம் வந்து எம்டியாகவே இருக்குது. ஏதாவது வந்து கடைகளோ இல்லாட்டி ஏதாவது பிராண்ட் வந்து இதில் வந்து வச்சுருக்கணும். பைக் ஏதாவது விளம்பரப்படுத்துறதுக்கு இந்த சீசன் டைமில் வச்சுருக்கணும். பெர்ஃப்யூம் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான சோஃபா செட் இருக்குது. 1,25,000. பெண்களுக்கு தேவையான விலை உயர்ந்த காலணி. பூமா பிராண்ட் 40% விலைக்கழிவில் வந்து ஆடைகள் வந்து வளர்க்குறாங்க. ஜுவல்லரிஸ் இருக்கு. இந்த நகையை பாருங்க அப்படி இருக்குன்னு, நல்ல வடிவாக வந்து காட்சிப்படுத்திருக்கணும். ஏன்னா கொஞ்சம் விலைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு மேடம். சிட்டி சென்டர் மால்ல இருந்து அப்படியே வெளியால் வந்துட்டோம். அங்கால வந்து இருக்கிற இடங்கள் வந்து பார்ப்போம். இங்கே வந்து என்னென்ன பொருட்கள் இருக்குன்னா, சாதாரணமாக நீங்கள் வெளியில் பார்க்குற பொருட்கள் எல்லாம் வந்து இங்கேயும் இருக்குது. ஆனால் வெளியில் இருக்கிற பொருட்களுக்கும் இங்கே இருக்கிற பொருட்களுக்கும் வந்து விலை கொஞ்சம் வித்தியாசம் படும், அவ்வளோந்தான். ஆனால் விலையெல்லாம் எப்படி இருக்கும்? விலை எப்படியும் கூட தானே. நம்ம மோல் ரெண்டுக்கு ஏசி எல்லா செலவுக்கும் ஆட்களை வச்சுருப்பாங்க, வேலையாக்கள் சம்பளம் எல்லாம் வச்சு தான் எங்களுக்கு பில் போடுவாங்க. அதானே, கொஞ்சம் விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்படி தான் விஷயம். லண்டன்ல யூகேல இருக்கிற உடுப்புகள் எல்லாம் பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியாவிலேருந்து தான் போகுது. ஆனால் அங்கே இருக்கிறார்கள், இங்கே இருக்கிறார்கள் லண்டன்லேருந்து உடுப்பு வாங்கிட்டு வாங்குவேன். அது மட்டும்தான் விஷயம். மெதுவாக நடக்கும். இப்படியே நடந்து தான் நான் போகிறோம். இந்த வீதி வந்து தலதா மாளிகைக்கு போகிற வீதி தான். நாங்கள் அப்படியே சுற்றி வந்தோம். நாங்கள் என்ன இதை சுற்றி வந்து இப்போ இதுக்குள்ளே வந்தோடனே கொஞ்சம் இந்த லேண்ட்ஸ்கேப் கட்டிடங்கள் எல்லாம் வித்தியாசமாக. அடுத்து வந்து இங்கே இருக்கிற கட்டிட அமைப்பை பாருங்க. அது வந்து பிஓசி பேங்க் தான். பழைய காலத்தில் கட்டப்பட்ட கட்டிட அமைப்பு. எதுன்னா இந்த இடம் வந்து காகல்ஸ் ஃபுட் சிட்டி. பழைய இடங்களை வந்து மாற்றாமல் இப்போ வந்து அதே கட்டிடத்தை வச்சுக்கொண்டு இப்போ வந்து செயல்படுத்துகிறாங்க. பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும். எது இது வந்து ஒரு கஃபே ஷாப். கஃபே பால்கன் இருக்கு. பால் தானே இது ஒரு கஃபே ஷாப். இங்கே நீங்கள் போனீங்கன்னா நல்ல டீ குடிக்கலாம். என்ன கொஞ்சம் விலைகளாக இருக்கும். இங்கே வந்து பட்ஜெட்லேயும் இருக்குது, ஹை பட்ஜெட்லேயும் இருக்குது. இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஹை பட்ஜெட் மாதிரி தான் இருக்கும். போனீங்களா இங்கே பாது? இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதே ஒரு செட்டப்பில் தான் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ப்ரைஸ் வந்து போட்டிருக்கீங்க பாருங்க. இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் வந்து சிக்கன் பிரியாணி வித் பாய்லட் எக் 1200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. விலை ஓகேண்ணா? நார்மலாக இந்த ப்ரைஸ் தானே நாங்கள் சாப்பிட்றோம். 1200 தான் கொழும்பு ப்ரைஸ்ன்னு தெரியுது. ஆனால் இந்த இடத்துல எப்படி இருக்குமென்னு நான் எதிர்பார்க்கல. நான் நினைச்சது ஒரு 10,000 அப்படி இருக்குமென்னு தான் நினைச்சது. விலை வந்து குறைவாக இருக்குது. அங்கெல்லாம் வந்து பேக்கரி இருக்குது, அது பக்கத்துலேயே வந்து அந்த ரெஸ்டாரண்ட் வந்துருக்கு. நாங்கள் பாதை மாறி போகிறோமோ இல்லாட்டி சரியான பாதையில் போகிறோம். ஆனால் அங்கேருந்து வெறாக்கள் நிறைய பேர் வெறியினா. பேங்க் எல்லாம் வந்து பக்கத்துலேயே வந்து இருக்குது, அதால் வந்து பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து நடந்தே வந்து எல்லா இடத்துக்கும் போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
இப்போ நான் நடந்து போகிற இடத்த வந்து நீங்களும் என்னோட அப்படியே பார்வையிடுங்க. இன்னைக்கு வந்து கிளைமேட் வந்து நல்லா இருக்கு. வெயில் வந்து குறைவன்றதால நாங்கள் அப்படியே எல்லா இடத்தையும் படி நடந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இல்லாட்டிக்கு கஷ்டம். இப்போ வந்து லைட்டாக வந்து குளிருது. இங்கே வந்து நிறைய கடைகள் இருக்கு. நாங்கள் கீழே போனால் நிறைய கடைகளை பார்த்துக்கலாம். ஒரு மாதிரி உடுப்பு கடைகள் அந்த பக்கம் இருக்கு. நாங்கள் முந்தின நாள் வந்து கண்டிக்கு வரைக்கும் வந்து இந்த பாதையால் தான் வந்தாங்க. உள்ளுக்கு வந்து போனால் ஒரு ஆடைகள் வந்து இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்கிற வீதிகளை பாருங்க எப்படி இருக்குன்னு. கண்டியில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இந்த உடுப்பு கடைகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. மெஷினை ஜேசி வந்து குடிக்கணும் பாருங்க. ஓ யூடியூப் உடனே அண்ணா வந்து சத்தத்தையே காணையில. இங்கே இருக்கிற கடைகளில் இருக்கிற உடுப்புகளை பாருங்க. இல்லையா இந்த ஒவ்வொரு கடையால் நீங்கள் தாண்டி போய் வைக்க வந்து அண்ணாக்குள்ள வந்து கூப்பிடின தம்பி வாங்குண்டு உங்களுக்கு வேண்ட தேவைகள் இருந்தால் ஒரு கடையில் நீங்கள் போய் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டிக்கு போய் விலையை மட்டும் கேட்டுட்டு வந்துடுறாங்க. சில இடத்துல பேச்சு விழுந்தாலும் விழுந்துடும். நிறைய ஜேசி வந்துருக்கு. எப்பா ப்ரோ, இந்த இடத்துக்கு நீங்கள் இந்த கடையில் வந்து இருக்கிறாக்கள் பாதி பேர் வந்து தமிழாக்கள் தான். கொஞ்சம் சிங்களம் கதைக்கிற அண்ணாக்களும் இருக்கணும். நாங்கள் போவைக்கே வந்து அப்படியே வழிமறித்து தம்பி வாங்க தம்பி வாங்க தம்பின்ட்டு அவையில் வந்து கூப்பிடணும். ஆனால் எங்களுக்கு வந்து வேண்டுற தேவையில்லை. அதனால் நாங்கள் அப்படியே வந்துட்டோம். அப்படியே அதை தாண்டி இங்கால வேறக்க இந்த லைன் ஃபுல்லாக கடைகள் இருக்குது. செருப்பு எல்லாம் வந்து 1000 ரூபாய்க்கு வந்து வழங்கினோம். நிறைய ட்ராவல் பேக் எல்லாம் இருக்கு. துணிக்கடை. நீங்கள் கொழும்புல வந்து பெட்ராவில் இருக்கிற ஒரு சில கடைகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரியும். அங்கே வந்து இப்போ வந்து ஒரு கடையில் வந்து நீங்கள் ஒரு உடுப்பு வேண்ட போகிறீங்கன்னா விலைகளை கேட்டுட்டு வேண்டாமல் வந்தீங்களா சில இடத்துல அந்த கடைகளில் இருக்கிற அண்ணாக்கள்கிட்ட வந்து கொழுவல் பாடை வந்து வந்துடும். விலையை கேட்டுட்டு வந்து வேண்டாமல் போகிறேன்ட்டு வந்து சொல்லி பேசினோம். நாங்கள் இங்கே வந்து சுற்றி பார்க்க வந்து ஒரு கடையில் வந்து விலையெல்லாம் சொல்லிச்சிட்டோம். உடுப்புகள் வந்து வேண்ட போகிறீங்களோன்னு நாங்கள் சொன்னாங்க வேண்டையில் காணொலி எடுக்க தான் வந்தாங்கன்னு சொன்னாங்க. சரி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவையிலும் எடுக்க சொல்லியிருந்தது. இப்போ அங்கே நடக்கிற மாதிரி இங்கே வந்து அப்படி பிரச்சனையை வந்து நாங்கள் எதிர்கொள்ளையில். அப்படி நாங்கள் அடுத்த இடத்துக்கு போவோம். கண்டியில் பேருந்து திரைப்படத்தில் நிற்கிறோம். இங்கே வந்து நிறைய வந்து இடம் இருக்குது. அதே மாதிரி புதிய பேருந்து திரைப்படம் வந்து அது அங்கால இருக்குது. இங்கே வந்து வாகனங்களோட வந்து நாங்கள் கொஞ்சம் கவனமாக போகணும். நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து கண்டிக்கு வரதா இருந்தாலோ இல்லை கண்டியிலேருந்து நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறதா இருந்தாலோ சீட் பிடிக்க வந்து ஒரு பிரச்சனை வந்து ஏற்படலாம். நீங்கள் லேட்டாக போனீங்களா சீட் வந்து கிடைக்காது. அப்படி அதை வந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளணுமெண்டா SLTB eSeat.lk என்று சொல்லி ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஆப் மூலமாக வந்து இருக்கைகளை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதால் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போனாலுமே வந்து அந்த சீட் வந்து உங்களுக்கு கண்டு இருக்கும். நாங்கள் அப்படியே ஏதோ ஒரு பாதையால் போகிறோம். இந்த இடத்துல கலர் விசன்னு சொல்லி இந்த இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் வந்து இலங்கையிலேயே வந்து தயாரிக்கப்பட்ட பொருட்கள். கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்க. நிறைய கலராக ஒவ்வொரு பொருட்களும் வந்து செஞ்சிருக்கணும். வீட்டுக்கு வந்து முன்னுக்கு வந்து நாவூர் போடாமல் இருக்க இந்த பொம்மையை வந்து போட்டுடலாம். நல்லா இருக்குண்ணே. இந்த இடத்துல எம்பாபின்னு ஜேசி வந்து பண்ணுறாங்க. நிறைய வந்து பொருணஸை வந்து இந்த இடத்துக்கு பார்க்கலாம். அவைகளுக்கு வந்து இப்போ ஜேசி வந்து பண்ணுறது வந்து ஒரு விருப்பமாக இருக்குது. நாங்கள் போன வாதையாலே திரும்ப வந்துட்டோம். ஏசி 4500 ஓ
இதே வந்து நீங்கள் இலங்கையர்களாக இருந்தால் ஒரு 1900 2000 2500 ரூபாய்க்கு வேணலாம். இதே சுற்றுலா பயணிகளுக்கு மட்டும் 5000 ரூபாய்க்கு விற்பாங்க. சில இடங்களில், எல்லா இடங்கள்லையும் இல்லை. எங்கே போகிறோம்னு தெரியாமலே இருக்குது. பார்ப்போம். அப்படி ஒரு இடத்த நாங்கள் போய்கொண்டு தான் நிற்கிறோம். இப்போ நடந்து காலேஜ் போனோம்னு தான் சொல்ல முடியும். அண்ணா வந்து முன்னுக்கு போகிறார். இந்த இடத்துல ஆடைகள் எல்லாம் வந்து வச்சு விற்கணும் போகிறோங்க. இதிலேருந்து நாங்கள் பாதையை வந்து கடக்க போகிறோம். ஒரு 15 செகண்ட் இருக்குது. முக்கியமாக அந்த சமய வந்து எங்களுக்கு பச்சை கலர் வந்தோடனே நாங்கள் கடந்துருவோம். இதில் வேறுங்க எவ்வளோ பேர் நிற்கணும் வந்து இந்த பாதையை கிடக்கிறதுக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு 25 செகண்ட் வந்து டைம் இருக்குது. அந்த நேரத்துக்கு வந்து நாங்கள் பாதையை கடந்தால் சரியாக இருக்கும். அடுத்தது இது வந்து நாங்கள் போகிற வீதி எதுன்னா அது ஜட்டின்னு வர வீதி. இங்கே இருக்கிற இடங்களில் பேர்களை வந்து நாங்கள் கேட்க தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது இங்கே முன்னுக்கு வந்து வீதியில் ஒரு பெரிய ஒரு தேவாலயத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இங்கே இருக்கிற இடங்களை வந்து நாங்கள் நடந்தே பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கு. இலங்கையில் பல வருடங்களுக்கு முன்னுக்கு நீங்கள் பார்க்குற இந்த மஞ்சள் கலரில் தான் இந்த பேருந்துகள் வந்து இருந்தது. இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து சிவப்புக்கு மாற்றிட்டாங்க. ஒரு சில பேருந்து வந்து இதே கலரில் வந்து இப்போ மெயின்டைன் பண்ணினோம். நாங்கள் தங்கியிருக்கிற ரூமுக்கு வந்து அதால் போகணும். கண்டியில் மீன் சந்தை, மிரக்கறி சந்தை ஒரு நல்ல சுறுசுறுப்பாக வந்து இயங்கும். அதை நாங்கள் நாளைக்கு வந்து அதிகாலையில் போய் அதை காணொலியாக அவங்களுக்கு பதிவிடுறோம். நாங்களும் இது வரைக்கும் போய் பார்த்ததில்லை. நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து கண்டி வரைக்கும் இந்த மிரக்கறி சந்தையை மட்டும் மேலோட்டமாக நாங்கள் பார்த்துனாங்க. அடுத்து இங்கே மீன் சந்தையில நன்னீர் மீன் அது எல்லாம் வரும். கடல் மீன்கள் வராது. முக்கியமாக இங்கே வந்து கடல் மீன் வந்து வெறும், ஆனால் அது வந்து ஐஸ் போட்டு தான் வெறும். இப்போ எங்கண்ட ஊரில் எல்லாம் வந்து நாங்கள் கடல் மீன் எல்லாம் வந்து 1 மணித்தியாலத்திலே எல்லாம் வந்து நாங்கள் பிடிச்சி உடனே வந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே ஒரு 2-3 நாள் கழித்து தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். என்னன்னா இப்போ நேரம் சரியாக வந்து ஒரு 12 மணி ஆகுது. கொழும்பு ஸ்ட்ரீட் கண்டி வீதியில் 2 மிக்ஸ் ஃப்ரூட் பண்ணாங்க. ஒன்று வந்து 240 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஒரு சின்ன ஒரு கடை தான். லைட்டாக வந்து கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கூட இருக்குது, நல்லா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். அதில் வந்து ஒரு ரொலியில் வந்து பொருட்களை வந்து இறக்கி கொண்டிருக்கிறேன் பாருங்க. கருவாடு இந்த விலையில் பார்ப்போம். இதில் இருக்கிற இந்த சூட கருவாடு இது வந்து 1/2 கிலோ வந்து 200 ரூபாய் கொடுக்குறாங்க. அதில் நெத்தலி கருவாடு இருக்குது பாருங்கள். நெத்தலி கருவாடு வந்து 100 கிராம் 180 ரூபா. கிலோ வந்து 1800 ரூபா வருது. இது ஃபுல்லாக வந்து கருவாட்டு கடைகள். இந்த இடம் வந்து ஒரு குட்டி கருவாட்டு கடை தான். யாழ்ப்பாணத்தில் வந்து இதே மாதிரி ஒரு லைனுக்கு வந்து கருவாட்டு கடை வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு சில இடங்களில் கருவாட்டு கடைகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்த ஒரு சின்ன இடத்துல மரக்கறி கடை. இந்த இடத்துலையும் மரக்கறி கடை இருக்குது. இது வந்து கடை, நாங்கள் சந்தையை பார்க்கல. மேலே இருக்கிற அந்த கண்டெய்னரில் இருந்து ஒவ்வொரு கடைக்கு கொடுக்குற பொருட்களை இதில் சின்ன ஒரு தள்ளு வண்டி மாதிரி இருக்குது பாருங்க. அந்த தள்ளு வண்டியில் வந்து கயிறு இருக்குது. இந்த கயிறில் வந்து இழுத்துட்டு போவோம். பின்னுக்கு வந்து ஆக்கள் வந்து தள்ளுவினோம். கொழும்புல வந்து அதை வந்து கையிலேயே நாங்கள் தாங்கி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்படியே நடந்து வந்து நாங்கள் நிற்கிறோம் ஒரு சின்ன ஒரு பழக்கடையில். இதில் வந்து மங்குஸ்தான் பழத்தை வந்து எப்படி கட்டி வச்சுருக்கோம் பாருங்க. சின்ன சின்ன கயிறுகளில் கட்டி ஒரு கோவர் வடிவில் வந்து வச்சுருக்கணும். ரம்புட்டான் வந்து 20 பழம் வந்து 200 ரூபாய்க்கு வந்து கொடுக்கணும். இளநீருக்கு தோடம்பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள் பழம், மாம்பழம் இருக்குது. இந்த மாம்பழத்தை பாருங்க, கருத்த குழந்த மாம்பழம் வந்து இது வந்து கிலோ கணக்கில் தான் குடிக்கணும். 500 கிராம் வந்து 250 ரூபா. ஒரு சின்ன ஒரு வடி வாகனத்தில் இதெல்லாம் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கணும். அந்த இடத்துல பாருங்க, தள்ளு வண்டியில் வந்து தள்ளி கொண்டு போயிடும்.
ஒரு தள்ளு வண்டியில் வந்து ஒரு 3 பேர் வந்து தள்ளி கொண்டு போயிடும். இங்கே வந்து என்ன பிரச்சனைண்டா இங்கே இருக்கிற இடங்கள் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரே இடமா தான் இருக்குது. அதால் வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கண்டிப்பாக மேப்பை வந்து நாங்கள் பார்த்துட்டு தான் போகணும். இல்லாட்டிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாதை மாதிரி ஒரே மாதிரி இருக்கு. எல்லா தெருக்களுமே வந்து நடந்து போயிருக்க இது ஏற்கனவே வந்து தெரு மாதிரி இருக்கு. ஆனால் அந்த பக்கம் பார்த்தா கருவாட்டு கடையில் இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா ஹார்ட்வேர் கடை இருக்கு. கண்டியில் தங்கியிருக்கிற ரூமுக்கு வந்துட்டேன். இந்த இடம் தான் சால்டோன் கண்டி ரெஸ்ட். இதில் பாருங்க, கண்டியில் வந்து இருக்கிற வந்து இடங்களை வந்து இந்த போட்டில் வந்து வச்சுருக்கீங்கன்னா. அடுத்தது நாங்கள் இங்கே தான் தங்கியிருக்கிறோம். அப்படி உள்ளுக்கு போய் பார்ப்போம். நேற்று வந்து இங்கே இரவு வந்து தங்கினாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னா நாங்கள் தங்கின ரூம் வந்து ஒரு நாளைக்கு இரவுக்கு வந்து 2500 ரூபாய். நல்ல ரூம் தான். அதே மாதிரி குளிக்கிற இடம் வந்து அது வந்து எல்லோரும் வந்து பொதுவாக பாவிக்கிறது தான். அதில் வந்து நான் அந்த ஷவரை வந்து போட்டுட்டு குளிக்கலாம்னு போனது, விடியப்புறம் போனது. அது வந்து ஹீட்டர் தான், அதனால தான் தண்ணி வர்றது. போடைக்க வந்து கரண்ட் வந்து லைட்டாக அடிச்சிட்டு இப்போ இந்த 2ஆம் தடவை அடிச்சிட்டு இப்போ அந்த ஹீட்டரை வந்து நிப்பாட்டிட்டு தான் வந்து அப்படியே குளிச்சுட்டு வந்தேன். மற்றபடி இந்த இடம் வந்து நல்லா இருக்குது. நான் மேலே தங்கியிருக்கிற இந்த ரூமை வந்து காட்டுன்னு எப்படி இருக்குன்னு அதையும் பாருங்கள். நீங்கள் கண்டிக்கு வந்தால் இந்த இடத்துல வந்து தங்கலாம். முன்னுக்கு வந்து இதில் இருக்கிற இடத்துல வந்து எல்லோரும் பொதுவாக வந்து இருக்கலாம். சின்ன ஒரு பல்கனி மாதிரி தான். நாங்கள் வந்து இருக்கிறோம் மேலே 12வது ரூம். இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. கண்டியில் இருக்கிற இடங்களை வந்து நடந்தே பார்த்துருப்பேன் நானும் அண்ணாவும். கண்டிக்கு நீங்கள் வந்தால் நிறைய இடங்கள் இருக்குது, நடந்து பார்க்குறதுக்கே நிறைய இடங்கள் இருக்குது. அப்படியே நடந்தே வந்து கண்டியை பார்த்துடலாம். என்னென்னா நேரம் வந்து இப்போ ஒரு 3 மணி ஆகுது. நாங்கள் தங்குற ரூமுக்கு வந்துட்டோம். இது வந்து ஒரு பல்கனி மாதிரி தான். இந்த இடம் வந்து நாங்கள் பொதுவாகவே எல்லோரும் பாவிக்கலாம் இந்த இடத்துல. அதே மாதிரி நாங்கள் தங்கின மேலே இருக்கிற இந்த ரூம் அதுவும் வந்து ஒரு வடிவாக 2 பேர் வந்து படுக்கலாம். ஒரு சின்ன ஸ்டாண்ட் ஃபேன் வந்து தந்திருக்கிறோம். அந்த ஃபேன் இல்லாமலே இரவுக்கு வந்து நல்ல குளிராக இருந்த கண்டியில். என்னென்னா எப்படி இருந்தது? கண்டி இப்போ பகல் நேரங்களில் ஓரளவுக்கு ஒரு சாதாரண வெயிலாக இருக்கும். ஆனால் இரவில் நார்மலாக குளிரும். என்ன சொல்கிறது, நுரையீரல் அளவுக்கு குளிராட்டிக்கும் குளிரும். நுரையீரல் அளவு வந்து இதே முட குளிர், வெளியில எல்லாம் போகவே இல்லாது. இங்கே வந்து குளிர் இருந்தது, சாதாரணமான ஒரு கணக்கான குளிராக இருந்தது. அதனால் வந்து ஃபேன் எல்லாம் நாங்கள் போடவே இல்லை. பஸ் ரூம் வந்து இருக்குது. அது வந்து எது ஷேர் எல்லாரும். அது வந்து 5 ரூமுக்கு சேர்த்து ஒரு ஷேர் பஸ் ரூம் இருக்குது. நாங்கள் அந்த ரூம் தான் எடுத்தனாங்க. அட்டாச் பஸ் ரூம் உள்ள ரூமும் கீழே இருக்குது. ஸோ உங்களோட தெரிவு, நீங்கள் உங்களோட வசதி எதுவுமே எடுத்துக்கொள்ளலாம். கண்டியில் நீங்கள் பட்ஜெட்டாக வந்து ஒரு இடத்த வந்து தங்கணுமெண்டா இந்த இடத்த நான் சொல்லலாம். ஏன்டா இப்போ நீங்கள் நண்பர்களோடு வந்தால் இந்த இடம் வந்து ஓகேயா இருக்கும். ஃபேமிலியாக வந்தால் இதே முறை நீங்கள் வேறு இடங்களையும் பார்க்கலாம். அதை வந்து நாங்கள் தெரிவு செஞ்சதுக்கு காரணம் வந்துட்டு சிட்டின்னு நடுவில் இருக்குது. எல்லாமே ஈஸியாக நடந்து போகலாம். சாப்பிட்ற நல்லா நடந்து போகலாம். ஃபுட் சிட்டி பக்கத்தில், லேக்குக்கு பக்கத்தில், தலதா மலையை பக்கத்தில், மால் வந்து பக்கத்தில், எல்லாமே பக்கத்தில். என்ன பண்ணி நாங்கள் சிட்டி சென்டரில் எடுத்தாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்கே வெளியில் மலை இருக்குது தானே, இந்த கேண்டி வியூ பாயிண்ட் பார்க்குற மலைக்கு பக்கத்தில் நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது. போகிறதுக்கு அங்கே போகிறதுக்கு ஊபர்லேயே 500 போய் வர வந்துடும். அப்போ அது வேஸ்ட் ஆஃப் மணி மாதிரி பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால். ஸோ அதனால் நாங்கள் இங்கே சூஸ் பண்ணாங்க. நாங்கள் தங்கியிருக்கிற இந்த இடத்தின் பேரை வந்து கீழே மென்ஷன் பண்ணி விட்றேன். யாராவது வந்தால் உங்களுக்கு இடத்தை பார்த்துட்டு உங்களை தங்க விருப்பம் வேண்டாம் தங்கிக் கொள்ளுங்க. இந்த காணொலியை வந்து இதோட நான் நிறைவு செய்கிறேன். நம்மளுடைய சேனலுக்கு யாராவது முதல் தரம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.